இந்த மண்ணில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வீரர்களுக்கும் எனது வணக்கத்தை செலுத்தியவனாக வலி சுமந்த வழி தந்தோரை தோற்கடிக்கின்ற இந்த வடமாகாண சபை தேர்தலிலே இந்த களத்திலே இறங்கி போராடிக் கொண்டிருக்கின்ற ஜனநாயக வீரர்களான எனது மதிப்புக்குரிய ஐயா அரியரத்னம் மற்றும் குருகுலராசா மற்றும் பசுபதி பிள்ளை ஐயா அவர்களே, இந்த மண்ணின் மைந்தன் தமிழ் தேசியம் நேசிக்கின்ற ஒரு உணர்வுமிக்க தமிழ் தேசியத்துக்காய் தன் உயிரை ஈகையாக அர்ப்பணித்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற எனது மதிப்புக்குரிய கௌரவ அண்ணன் சிறிதரன் அவர்களே மற்றும் பரப்புரை கூட்டத்திலே கலந்து கொண்டு தங்களுடைய தமிழ் உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களே, தந்தைமார்களே, ஒளிவாங்கினூடாக தங்கள் வீடுகளிலே இருந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற தாயவர்களே மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தை வந்தனங்களாக நான் தெரிவித்துக் கொண்டு தமிழ் தேசிய இனத்தினுடைய தலைவிதியை அவருடைய எழுச்சியை நிர்ணயிக்கின்ற இந்த 2003ஆம் ஆண்டு வடமாகாண சபை தேர்தலிலே இந்த அம்பாள்குளம் பிரதேசத்திலே இருந்து ஒவ்வொரு செயற்பாட்டாளராக இங்கு வருகின்றிருக்கின்ற தமிழ் உணர்வுமிக்க நீங்கள் எப்படி செயலாற்ற வேண்டும், எமது தமிழ் இனத்தினுடைய எதிர்கால லட்சியத்தை எந்த பாதையிலே நாம் நகர்த்த வேண்டும் என நீங்கள் வந்திருப்பது எமக்கு பெரிய இன்பமாக இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் சாந்தபுரம் எனும் பிரதேசத்துக்கு பரப்புரை செய்வதற்காக சென்றிருந்த பொழுது அங்கே இருக்கின்ற 99% மக்கள் நாங்கள் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றோம், யாருக்கு என்ன கூறினாலும் ஓம் என்று சொல்லுவோம், ஆனால் நாங்கள் வாக்கு போடுவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அந்த வீட்டு சின்னத்துக்கும் என்று எம்மிடம் எடுத்துக் கூறினார்கள். அச்சமின்றி அவர்கள் இதை மத்தியிலே கூறினார்கள். அது எமக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதே போன்றுதான் இந்த அம்பாள்குள பிரதேசத்திலும் நான் சொல்லுகின்றேன், இந்த பிரதேசத்திலே இருந்து நீங்கள் உங்கள் ஒரு வாக்கேனும் சிதறாமல் நீங்கள் எதிர்கட்சிகளுக்கு ஒரு சாட்டை கொடுக்கின்ற ஒரு நபர்களாக, தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற ஒரு நபர்களாக நீங்கள் உங்கள் வாக்குகளை நீங்கள் பாவிக்க வேண்டும். நாங்கள் பல வழிகளை சுமந்து இருக்கின்றோம், பல இன்னல்களை அனுபவித்திருக்கின்றோம். இப்படியான நேரத்தில் நீங்கள் யாருக்காக வாக்கு பண்ண இருக்கிறீர்கள்? நிச்சயமாக நீங்கள் தமிழ் தேசியத்தை நேசிப்பீர்கள் என நான் நினைக்கின்றேன். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு நீங்கள் தேசியத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள், அதை நான் நன்கு அறிவேன். கடந்த கிழக்கு மாகாண சபை தேர்தலில் நீங்கள் சிறப்பாக அறிந்திருக்க கூடும். நாங்கள் கிழக்கு மாகாணத்திலே தேர்தல் நடந்த போது 12 உறுப்பினர்களை தெரிவு செய்திருந்தோம். அதிலே 11 உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும், ஒரு உறுப்பினர் எதிரான கட்சிக்கும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். ஆனாலும் நாங்கள் கிழக்கு மாகாணத்திலிருந்து 11 உறுப்பினர்களை தேசியத்துக்காக தெரிவு செய்திருக்கின்றோம். அதே போன்று வட மாகாணத்திலும் இத்தகைய நிலை ஏற்படாத வண்ணம் ஒரு உறுப்பினர் கூட வராமல் நமது தேசியம் நிறைந்த இந்த பிரதேசம், உயிர் வீச்சுள்ள இந்த பிரதேசம், அத்தனை உறுப்பினர்களும் வட மாகாணத்திலே தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற வீட்டு சின்னத்திலே வருகின்ற ஒரு உறுப்பினராக இருக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். கடைசி நேரங்களில் நமக்கு சலுகைகள் வரும், நாங்கள் விவசாயத்தில் வைக்கின்ற நீர்ப்பம்பிகள் வரும், வேட்டிகள் வரும், தகரங்கள் வரும், சீமெந்து பைகள் வந்து இறங்கும். ஆனாலும் நீங்கள் வாங்குங்கள், நாம் ஏழ்மைத்தன்மையில் இருக்கின்றோம், அதை வாங்குங்கள். நாங்கள் வாக்கு போடுகின்ற பொழுது யாரும் வந்து நம்மளை பார்ப்பதில்லை, இவர் எந்த சின்னத்துக்கு வாக்கு போடுகிறார் என்று. நீங்கள் அங்காலே உங்கள் முகத்தை காட்டுங்கள், காட்டி வாக்குகளை வாங்கி இங்கே வாங்கி சாமலை வாங்கிக் கொண்டு தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற வீட்டு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து இந்த 3 ஐயாமார்களும் கிளிநொச்சி மாவட்டத்திலே, கிளிநொச்சி மாவட்டம் செழிக்கவும், தமிழீழ பிரதேசத்திலே தமிழீழத்திலே இதே பூமியா இருக்கின்ற இந்த கிளிநொச்சி சிறந்து விளங்கவும், நாங்கள் ஒவ்வொரு தமிழனும் தமிழனாய் என்று இந்த கடைசியாக இருக்கின்ற இந்த ஆயுதத்தை பாதிக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒட்டுமொத்த தமிழினமும் புலர்வேந்து வாழ்கின்ற 10 லட்சம் தமிழினமும் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து தமிழினமும் உங்களிலே தங்கியிருக்கிறார்கள். நாம் கடைசியாக 30 வருடம் ஆயுத போராட்டம் செய்திருக்கின்றோம். ஆனாலும் அதை அவர்கள் அது ஒரு சர்வாதிகாரம், ஒரு தீவிரவாத போராட்டம் என்று அதை அடையாளப்படுத்தியிருந்தார்கள். ஆனாலும் நாங்கள் இந்த வடமாகாண சபை தேர்தலிலே போட போகின்ற ஒவ்வொரு வாக்குகளும் நாங்கள் தீவிரவாதிகள் இல்லை, நாங்கள் ஒரு
சிறந்த போராட்ட உரிமை போராட்ட வீரர்கள் உரிமை போராட்ட இனம் என்பதை பறைசாட்ட இருக்கின்றது. ஆகவே அன்பான தமிழ் உறவுகளே, நான் உயிரில் நேசிக்கின்ற நீங்கள் உங்களுடைய இறுதி கணத்தில் அதாவது 21ஆம் தேதி உங்கள் வாக்குகள் வந்து தமிழ் தேசியத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். கடைசி நேரங்களில் சாராய போட்டல்களும் சாப்பாட்டு பார்சல்களும் அரசாங்க நிதியில் கோடிக்கணக்கில் வந்திருக்கும். அது கிழக்கு மாநிலத்திலும் அதிகமாக உறவினது. இதனை கண்டு நாம் அஞ்சக்கூடாது. அப்பொழுது நாம் சாராய போட்டலையும் சாப்பாட்டு பார்சல் தான் கையில் எடுக்கின்ற பொழுது உங்களுடைய பிள்ளைகளை நினையுங்கள், எங்கள் உறவினர் நினையுங்கள். அங்கே ஜெயிலில் இருக்கின்ற அனுபவித்த வேதனை உணருங்கள். அப்பொழுது எமது வாக்கு ஒன்றையும் இந்த எமது தமிழ் தேசியத்துக்கு எதிராக வருகின்ற ஒருவருக்கும் எமது வாக்கு அம்பை கொண்டு சாட்டையடை கொடுத்து 21ஆம் தேதி எமது தமிழ் தேசிய இனம் சிறத்துவங்க நீங்கள் அனைவரும் வாக்களித்து உங்களை தமிழ் தேசிய கொண்டு வைக்க வேண்டும் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.